இருக்கிறார்கள். ஆனால் ஏன் இந்த எண்ணிக்கையில் இவர்கள் சேர்க்கப்படவில்லை என்ற கேள்வி உங்கள் மனதிற்குள் இருந்திருக்கும். அதுக்கான காரணம் என்னவென்றால், ஒரு சித்தர் முழுமையாக சித்தி நிலை பெற வேண்டுமென்றால் அதற்கு இந்த வாழைப்பெண்ணின் தரிசனம் நிச்சயம் இருக்க வேண்டும். ஏன், எதற்காக, எப்படி காட்சி கிடைக்கும் என்பதையெல்லாம் பின்வரும் குறிப்புகளில் காண இருக்கின்றீர்கள். அதேபோல் 18 சித்தர்களும் சித்தி பெற்று இன்றும் ஜீவனோடு இருக்கிறார்கள் என்றால் அதற்கு முக்கிய காரணம் வாழைப்பெண்ணாகும். எதற்காக சித்தர்கள் இந்த வாழைப்பெண்ணை தரிசிக்க கடும் தவம் இருந்தார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? காரணம் இல்லாமல் சித்தர்கள் எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டார்கள் என்று நமது நிகழ்ச்சியில் ஏற்கனவே குறிப்பிட்டிருப்போம். 18 சித்தர்களும் பல ஆண்டு காலமாக வெயிலிலும் மழையிலும் கடும் தவம் புரிந்த பின்புதான் வாழை